三二一。Good morning. Good morning. Good morning. Good morning. Hello. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வானத்தோட மேகங்களுக்கு கீழ இருக்கிற குதிரைகள் மாதிரி நம்ம சந்தோஷத்தை வரவேற்கணும். ஆனா எங்கள மாதிரி ஆபீஸ் வர்க்கர்ஸ்க்கு அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. எங்களுக்கு வெதரும் வேற மாதிரி வாவ் இருக்கும். மிஸ் டு நலம மாற படிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிப்போம். எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆனா உனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தானே பிடிக்கும். இவ எவ்வளவு விசித்திரமா இருக்கல்ல. மிஸ் டு நீங்க ஆபீஸ பத்தி போயம் ஏதாவது எழுதலாம்ல? நான் அதை ஃப்ரேம் பண்ணி என்னோட டெஸ்க்ல வச்சுப்பேன். அட, உங்ககிட்டயும் சேம் புக் இருக்கா? ஓ அப்படியா? இந்த புக் எப்படி இருக்கும்? நான் இப்பதான் இந்த புக்க படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்ல புக்கா இருக்கு. நம்மள மாதிரி டெஸ்க் ஜாப் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறது மூலமா நிறைய ஹெல்ப் கிடைக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் போய்ட்ரி அப்புறம் நாவல்ஸ் படிக்கிறதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். நமக்கு கிடைக்கிற லீஷியர் டைம்லலாம் நம்மள இன்னும் பெட்டர் ஆக்கிக்கணுங்கிற ப்ரெஷர்ல இருக்கோம்ல. நீங்க கரெக்டா சொல்றீங்க. நம்மள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஒர்க் லைஃபும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இதுல நமக்கு புக்ஸ் நிறையவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சீனியர் ஸ்டாஃப் கிட்டயும் கோ ஒர்க்கர்ஸ் கிட்டயும் கத்துக்கிட்டு நம்ம ஒர்க்கை இன்னும் சுலபமாக்கலாம். மிஸ்டர் யூ, சொல்லுங்க சார். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளோட டீமுக்கு ஒரு பாண்டா ஜோக் இருக்கு. அதை நீ கேட்டிருக்கவே மாட்டேன். சொல்லட்டுமா? மிஸ்டர் சோவை டீல் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகே சார். ஒரு பாண்டா குதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா லேண்ட் ஆகாது. அது என்னன்னு சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எ பீட்டர் பாண்டா. இன்னொன்னு சொல்லட்டுமா? ரெண்டு கால் இருக்கிற மிருகத்தை என்னன்னு சொல்லுவோம்? அது மனுஷனா? கரெக்டா சொன்னீங்க. அதான் சார், இது பாருங்க. இது ரைஸோட பிராண்ட் ரீபொசிஷனிங் ஃபைல். இதுதானே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இது ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. இதுல கொஞ்சம் சைன் பண்றீங்களா? கண்டிப்பா. இத முடிச்சிட்டீங்களா? வாவ், குட் வர்க். இங்கதானே ஒருவேளை மிஸ்டர் சோ கூட யாராவது அவரை மாதிரியே மொக்க காமெடி போட்டு சிரிச்சிட்டு இருந்தா அவர் எந்த வேலையா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. மிஸ்டர் சோவை டீல் பண்றதை விட மிஸ்டர் யூவை டீல் பண்றது ரொம்பவே ஈஸி. நான் கேண்டீனுக்கு போனேன், உங்களுக்காகவும் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். சார், நீங்க நியூ பிராண்ட் ப்ரொபோசல் டிராஃப்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு டெட்லைன் வந்துட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ணுமா? அதுவும் இந்த சின்ன கேனுக்காக? அப்படிலாம் இல்ல சார். இதுக்காக நான் உங்களுக்கு மீட் வாங்கி தரேன். அது உங்க ஃபேவரட்ல. வாவ் லீ, வேலையை முடிக்கிறது நீ ஒரு ப்ரோ. மிஸ்டர் யூக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் அதுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. மிஸ்டர் லீ, நீங்க கொஞ்சம் என் ரிப்போர்ட்டை செக் பண்றீங்களா? கண்டிப்பா, காட்டுங்க. சில நேரங்கள்ல சீனியர் ஸ்டாஃப்ஸை டீல் பண்றதை விட ஜூனியர் ஸ்டாஃப்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது கஷ்டமா இருக்கும். எப்படி இருக்கு சார்? இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுல நீங்க என்ன பாயிண்ட சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க போல இருக்கே. ரொம்ப நேரமும் செலவழிச்சிருப்பீங்க. ஆமா, நேத்து நைட்லாம் நான் தூங்கவே இல்ல. ஆனா சீனியர்ஸ்க்கு எல்லாம் பெரிய ஃபைல்ஸை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இதுல நீங்க ஒரு பாயிண்ட் விட்டு இன்னொரு பாயிண்ட் ஸ்பேஸ் விட்டு கிளியரா எழுதினாதான் அவங்களுக்கு பிடிக்கும். என்ன புரிஞ்சுதா? ஓகே, இப்பவே இதை நான் எடிட் பண்றேன். மிஸ் பார்க் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. அவளை யாராச்சும் பாராட்டினா அவ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. மிஸ் காங், உங்களோட ஃபுட் ஃபெஸ்ட் பூத் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் அதுல கொஞ்சம் வேலை இருக்கு. முடிஞ்ச உடனே நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடுநடுல பிரீஃபிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்க சீனியரே உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா நீங்க அந்த ஒர்க்ல ஆக்டிவா இல்லைன்னு தான் அதுக்கான அர்த்தம். நீங்க இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் என்ன பண்றேன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
காங்க அவளோட வேலையை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவா. அதனால அவளோட தப்பு என்னன்றத நம்ம சொன்னோம்னா அவ இன்னும் அதிகமா வேலை செய்வா. ஆனா நம்ம லைஃப்ல சில விஷயங்கள்ல செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கூட வேலை செய்யாது. சில நேரங்கள்ல அவ ரொம்பவே கியூட்டா இருப்பா. அவன் என்ன அன்பா இந்த மாதிரி பார்க்கும்போது போதும் போதும், உங்களால என்னால ஒரு சாக்லேட் கூட சாப்பிட முடியல. உங்களுக்கும் சாக்லேட் வேணும்னா கேட்டா நான் கொடுக்க போறேன். தேங்க்யூ so மச். என் பக்கத்துல கியூட்டான ஒரு பொண்ணு சீனியரா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் வேற என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இவ்ளோ அழகான ஒரு ஜூனியர் இருக்கும் போது நான் என்னதான் பண்ண முடியும்? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான வழி அவ்வளவு ஈஸியா இல்ல. மிஸ் டோ, கேள்விப்பட்டீங்களா? என்னது? அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்காக ஃபாரின் லாங்குவேஜ் ஆட் பண்ண போறாங்க. உண்மையாவா? சைனீஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தா ஆனா நின்னுட்டேன். ஆனா இப்ப நான் திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃபாரின் லாங்குவேஜ் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான். நானும் ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும்ன்றீங்களா? நீங்களும் என் கூட ஸ்பானிஷ் கத்துக்கிறீங்களா? ஸ்பானிஷ்? வேலை பண்றவங்களுக்காக ஸ்பானிஷ் கத்து கொடுக்க போறாங்க. நான் அங்க போறேன். ஆனா ஏன்? அங்க இன்டர்ன்ஸ்க்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. நான் இன்டர்ன்னு சொல்லி என்ன மட்டம் தட்ட பாக்குறியா நீ? நான் என்னோட ஃபியூச்சர் ரிவ்யூஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்ன்ஸ் கூட கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லது. ஃபியூச்சருக்காக நம்ம எப்பவும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஆனா ஏன் ஸ்பானிஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ண? ஓ, உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க நேத்து வரேன்னு சொன்னீங்கல்ல. மிஸ் டோ பார்க், இவர்தான் நமக்கு ஸ்பானிஷ் கத்து கொடுக்க போற டீச்சர். ஹலோ. இப்பதான் இவ ஏன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் கிளாஸ்க்கு தான் போகணும்னு சொன்னான்னு புரியுது. கரெக்டா சொன்னீங்க. நான் தான் உங்களோட புது டீச்சர். உங்களை மீட் பண்ணது நைஸ். ஓ, உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுமா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தெரேஸ் ஹெர்மோசா. என்ன? வாவ், அவரு உங்களை பியூட்டிஃபுல்னு சொல்றாரு. தேங்க்யூ so மச். தேங்க்யூ. நீ ஸ்பானிஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கியா? ஏன் அதுலயும் குறிப்பா ஸ்பானிஷ்? நம்மளோட கம்பெனி சென்ட்ரல் அப்புறம் சவுத் அமெரிக்கால பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆட, உனக்கு என்னாச்சு? நீ சைனீஸ் கத்துக்க போறதா தானே சொன்ன? நானும் உன் கூட கிளாஸ்க்கு வரலான்னு நினைச்சேன். சரி போட்டும் விடு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்க்கு தான் போகணும்னு எந்த அவசியமும் இல்லையே. நீ வேணா சைனீஸ்க்கு போ. ஆனா அங்க போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. என் கூட கிளாஸ்க்கு வந்தா மட்டும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஆனா கிளாஸ்ல ஒருத்தரை விட பெட்டரா இருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்ல. ப்ளீஸ் என் கூட சைனீஸ் கிளாஸ்க்கு வா. போதும், நிறுத்து. மிஸ்டர் லீ, ஓ, நீங்க வந்துட்டீங்களா? நீங்களும் இங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆனா ஏன்? நீங்க ஜாப்பனீஸ் தானே கத்துக்கணும். நான் ஆல்ரெடி ஜாப்பனீஸ பெர்ஃபெக்ட்டா பேசுவேன். எதுக்காக நான் இந்த கேள்வி கேட்டேன்? நீங்க இந்த பதில் தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதோட நீங்களும் இங்க இருக்கீங்கல்ல. என்ன? அப்படின்னா அவன் எனக்காக தான் இந்த கிளாஸ்க்கு வந்தானா? இன்னைக்கு நீங்க என்ன லஞ்ச் கூட்டிட்டு போனதுனால நான் உங்களை ஒரு நாள் டின்னர் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு நல்ல லஞ்ச் வாங்கி கொடுத்ததுக்கு ரிட்டர்னா நானும் உங்களுக்கு ஒரு நல்ல டின்னர் வாங்கி கொடுக்கணும்ல. வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அன்னைக்கு இவன் ரொம்ப வியர்டா நடந்துக்கிட்டானா இல்ல நான் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? மிஸ்டர் லீக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாவ், நீங்களும் ஸ்பானிஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்கல்ல. என்ன? இவனை இப்படி இருக்கா? நீங்க எனக்காக கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? எனக்கு ஸ்பானிஷ் டீச்சர் மேல கிரஷ் வந்துச்சு. ஆனா நீங்க திரும்பவும் என் கிரஷ் ஆயிட்டீங்க. ஹாய், குட் மார்னிங். யூன்சோ, என் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா. என்னோட கிளாஸ்ல உங்களை எல்லாரையும் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்பானிஷோட பேசிக்ஸ் கத்துக்க போறோம். லூனஸ், லூனஸ், மியர்கோலஸ், மியர்கோலஸ், சபாதோ, சபாதோ, டொமிங்கோ. டொமிங்கோ. இட்ஸ் டன் ஃபார் த டே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். Thank you guys. Thank you. Thank Bye you bye. so Thank you. much. Bye. Bye bye. யூன்சு,
நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? ஷூர். சரி அப்போ நாங்க கிளம்புறோம். எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்களா? இது கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா? ஏன் கேக்குறீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெயின்லேருந்து வர போறாங்க. நான் உங்களுக்கு கொரியாவை சுற்றி காட்டலான்னு இருக்கேன். இந்த ஏரியாவில் இருக்க மோஸ்ட் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டுட்டு போக முடியுமா? ட்ரீட்டு நான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு இன்னும் எவ்வளவு வேலை மிச்சம் இருக்குன்றத நான் செக் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னோட அதிர்ஷ்டம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஒரு வேலை உன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நீ ஃப்ரீ ஆனா கால் பண்ணு. உன்னோட Okay. நம்பர் கொடு. இந்தா. ம். தேங்க்யூ. திரும்பவும் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நமக்கு வெறும் ஆரம்பம்தான். இருந்தாலும் எனக்கு ஸ்பானிஷ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹா, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு புது ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்குமா. அப்படியா? என்ன நடக்குது? நம்மள கூட்டிட்டு போறதுக்காக கேக்குறானோ? நீங்க அங்க போயிருக்கீங்களா? இல்ல. நீங்க போயிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் போகல. ஆனா போகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கூட்டிட்டு போகணும் தான் ஆசைப்படுறான். அப்படின்னா இன்னைக்கு நைட் டின்னருக்கு நம்ம 2 பேரும் அங்க போலாமா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற ஒரு டின்னர் பிளான்ஸ் இருக்கு. அவன் என்னை வச்சு விளையாடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹாய் மிஸ் டோ. எப்படியோ என்னை ஏமாத்திட்டு நீயும் ஸ்பானிஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்ட. கிளாஸ்லாம் எப்படி போகுது? நான் நினைச்சதை விட நான் ஸ்பானிஷ்ல பெட்டர் ஸ்டூடெண்டா இருக்கேன். ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிற, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிக்கிற, வரப்போற பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உம்ஜி, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஸ்ட்ரென்த்ஸ்னா என்ன? ஸ்ட்ரென்த்தா? ஏன் எதுக்கு கேக்குற? இந்த புக்ல என்ன எழுதியிருக்குன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றத உங்களை சுத்தி இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட ஸ்ட்ரென்த், நீ ஒரு முட்டாள். எல்லார் முன்னாடி உன்னை கலாய்க்கிறது ரொம்ப ஈஸி. ஆட எங்க போற? சும்மா கிண்டல் பண்ண. உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நீ எப்பவுமே காஷியஸா இருப்ப. என்ன? நீ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ப்ராஜெக்ட டேக் ஓவர் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருப்ப. அதனால அதுல எந்த தப்பும் இருக்காது. மிஸ்டர் சோவும் இதை தான் சொல்லுவாரு. உனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எதை பத்தியும் பயப்பட வேணாம்னு சொன்னாரு. உண்மையாவா? ஆனா டேட்டிங்ல ரொம்ப காஷியஸா இருக்காத. என்ன? இங்க பாரு, உன்னை எனக்கு 10 வருஷமாவே தெரியும். அதோட நீ டேட்டிங் விஷயத்துல ரொம்ப காஷியஸா இருக்கத கவனிச்சிருக்கேன். அதனால பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு வெயிட் பண்ற. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணுங்களெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பசங்களும் மனுஷங்க தான். கஷ்டமான நேரத்துல பொண்ணுங்களும் இனிஷியேட் பண்ணணும்னு பசங்களும் நினைப்பாங்க தான். ஆனா இப்படி பண்ணணும்னா அந்த பையன் தரப்புல இருந்து ஏதாச்சும் அறிகுறி தெரியணும்ல? எந்த அறிகுறியும் வரல, நீ ஷோரா சொல்றியா? இங்க பாரு, சில நேரங்கள்ல அறிகுறிகள் தெரியாது. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, புரியுதா? நான் உன்னை விட சீனியருங்கிறதுனால ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னாலையும் ஃபாரின் லாங்குவேஜ்னாலையும் வராது. இதுக்காக நாம சில நேரங்கள்ல டேட் போக வேண்டியதும் அவசியம். இது மூலமா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கூட சேர்ந்து வாழ்க்கையும் பெட்டர் ஆயிடும். இங்க பாருங்க மிஸ்டர் லீ. ஆ ஆ. ஆனா திடீர்னு இப்படி கேன்சல் பண்ணா என்ன அர்த்தம்? ஓகே, நம்ம மீட்டிங் போகணும். பாய். சாரி, என்ன சொல்ல வந்தீங்க? மிஸ்டர் சோ உங்களை கூப்பிட சொன்னாரு. ஓகே.
அவனோட பிளான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்றது எனக்கு அறிகுறியா காமிச்சானா? நாம ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட சோஷியல் மீடியா மூலமா ப்ரோமோட் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட பசங்களும் மனுஷங்க தானே. சில கஷ்டமான நேரங்கள்ல பொண்ணுங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும் தான் பசங்களும் நினைப்பாங்க. நீ எந்த அறிகுறியும் மிஸ் பண்ணலன்னு ஷோரா சொல்றியா? ஒருவேளை மிஸ்டர் லீ எனக்கு அந்த நேரத்துல அறிகுறி காமிச்சாரா? இருக்கு சார். சோ நம்ம நான் அவன் கூட டின்னருக்கு திரும்ப வரணும்னு நினைக்கிறானா? ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட பத்தி எல்லா டீடைல்ஸையும் யூஎன்ஸோ கொடுப்பாங்க. ஓகே, சரி, மீட்டிங் முடிஞ்சது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. 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 மிஸ்டர் கொஞ்சம் பாருங்க. ஆ? என்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன என்ன இப்ப நான் நினைச்சது கரெக்ட் தானா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விவரம் பத்தல. நீங்க இன்னைக்கு என் கூட ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட வரீங்களா? என்ன? எனக்கு வேற பிளான்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட மார்னிங் தானே சொன்னேன். ஆனா ஆனா உங்களோட பிளான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, அது நாளைக்கு ராத்திரிக்கான பிளான்ஸ். ஓ, நாளைக்கான பிளான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா? சரி சரி பரவாயில்ல, இப்படி நடக்கிறது சகஜம்தான். நான் நாளைக்கான பிளான்ஸா இப்பதான் எனக்கு புரிய வருது. அப்படின்னா வேற ஏதாச்சும் சொல்றீங்களான்னு ஏன் கேட்டீங்க? ப்ராஜெக்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ பத்தி மிஸ்டர் சோ உங்ககிட்ட கேட்டுக்க சொல்லி இப்பதானே சொன்னாரு. ஓ, ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸா? இப்பதான் புரியுது. நான் உன்னோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ ரிப்ளையே கொடுக்கல. இன்னைக்கு நைட் உனக்கு டைம் இருக்குமா? ஃப்ரீயா? மிஸ் டோ, என்ன நேத்து எனக்கு இருந்த டின்னர் பிளான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன? மிஸ்டர் லீ, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசலாமா? கண்டிப்பா. நான் இப்பவே வந்துடுறேன். ஓ, ஓகே. அங்க லாஞ்சில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணு மிஸ் டூ யூன் சூ தானே? ஆமா. ஏன்? நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் டே பண்றீங்களா? என்னது? சீஃப் தான் இதை என்கிட்ட கேட்டாரு. அவர் இன்னைக்கு காலையில நீங்க 2 பேரும் மட்டும் கெஃபேல தனியா இருந்ததை பாத்திருக்காரு. நாங்க எங்களோட ஸ்பானிஷ் கிளாஸ்க்கு அப்புறம் அங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அதான் விஷயமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சீஃப்க்கு ஆபீஸ்ல லவ் ஸ்டோரி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் ரொமான்ஸ் எல்லாம் வேலையை தான் பாதிக்கும். நீங்க ஸ்ட்ராட்டஜி பிளானிங் டீமுக்குள்ள வர ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நானும் எப்படி மாறுவேன்னு தெரியாது. எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு அவனோட டின்னர் பிளான் கேன்சல் ஆயிடுச்சா? ஆனா அவன் எதுக்காக என்கிட்ட வந்து சொல்றான்? அவன் என் கூட டின்னர் போகணும்னு நினைக்கிறானா இல்லையா? மிஸ் டோ, சாரி. ஓ, ஓகே பரவாயில்ல. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னது அது? அது என்னன்னா, நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். உங்களோட பிளான் கேன்சல் ஆனதுனால நீங்க என் கூட டின்னர் போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. என்ன? அது இல்ல, சாரி. இன்னைக்கு புது பிராண்டுக்கான டிராஃப்டை நான் தயாரிக்கணும். உங்ககிட்ட அதுக்கான ரிலேட்டட் ஃபைல்ஸ் இருக்கான்னு கேட்க வந்தேன். ஓ, இத சொல்லதான் நீங்க வந்தீங்களா? ஓகே பரவாயில்ல, நான் உங்களுக்கு அதை தேடி அனுப்புறேன். இன்னும் நீங்க வீட்டுக்கு போகலையா? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஆனா நீங்க ஏன் இன்னும் போகல? மிஸ்டர் சோ நான் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதை திரும்பவும் பண்ணி ஆகணும். ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளுங்க. ஓகே. மிஸ் டோ ரொம்ப லக்கி இல்ல? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க டேட்க்கு போயிருக்காங்க. யார் கூட?
நம்மளோட ஹேண்ட்ஸம் ஸ்பானிஷ் டீச்சர் கூட. ஆனா நீங்க யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க. ஸ்பானிஷ் டீச்சர் மிஸ் டோவை பார்த்த உடனே விழுந்துட்டார் தெரியுமா? முதல்ல நான் தான் அவரை டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். குவே வெஸ் குவவிஸ் கு கு குவே குவே வெஸ் குவவிஸ். குவே வெஸ். அதுக்குள்ள எப்படி டேட் போவாங்க? இப்பதானே அவங்க பார்த்தாங்க. இதுக்கு பேர் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். முதல் முறை அவர் மிஸ் டோவை பார்த்த உடனே அப்பவே அவர் அவங்கள பாராட்டினாரு. அவங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டாரு. அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டேன். ஏன்? ஏன்னா அவங்க சிங்கிள் தானே. ஆ, ஆமா, அவங்க சிங்கிள் தானே. இன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் எங்க போக போறாங்க? இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதா பேசிக்கிட்டாங்க. என்ன ஸ்பானிஷா? ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட். உங்களோட ஸ்பானிஷ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கல்ல, நீங்க அவங்களுக்கு சோலை சுத்தி காமிக்க மாட்டீங்களா? கியூம் கேங் மவுண்டன் பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொரியனோட பழமொழிகள் நல்லாவே தெரிஞ்சிருக்கே. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இங்க கிடைக்கிற லேம் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது தெரியுமா? லேம் விஷயத்துக்கு வரும்போது அதுல இருக்கிற ஸ்மெல்ல போக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க கிடைக்கிற மீட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இத தயாரிக்கிறதுக்கு இங்க ஒயிட் சாக்கோல யூஸ் பண்ணுவாங்க. அது மூலியமா இதோட ஸ்மெல் முழுமையா காணாம போயிடும். உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்குமா? எனக்கு எல்லாமே பிடிக்கும். அப்படின்னா இத சாப்பிட்டு பாருங்க. இந்த சாஸ்ல சில்லி போடுறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ரொம்ப முக்கியம். கொஞ்சமா போதும். தேங்க்யூ. ஓ, இது என்ன? சொல்றேன். இதுதான் ரோஸ்டட் சால்ட் வித் ரோஸ்மெரி அண்ட் மேட்சா டீ. இதை நீங்க லேம்ப்ல போட்டீங்கன்னா இதோட வாசனை இன்னும் அதிகமாயிடும். இது ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் சால்ட்டை மட்டும் சாப்பிடாதீங்க. மீட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுதான் லேம் சக் ஃபிளாப். இதுல லேம்போட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. மீட்டோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். முதல் முறை சாப்பிடுறவங்க இது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நானும் கொஞ்சம் ட்ரை பண்றேன். இந்த லேம் ரொம்ப ஜூசியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. இதுல எண்ணெயும் இல்ல, அப்புறம் எந்த ஸ்மெல்லும் வரல. இத லேம்புன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் இது லேம் சர்லாயின். இந்த டிஷ்ஷோட மெயின் ஹைலைட்டே சக் ஃபிளாப் தான். அப்புறம் இந்த டிஷ்ஷை நாம சக் ஃபிளாப் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். முதல்ல இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சக் ஃபிளாப்போட டேஸ்ட்டை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஓ, இது சக் ஃபிளாப்பை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல லேம்போட யூனிக்கான ஃபிளேவர்ஸும் இருக்கும். இது அப்புறம் கிரீஸியாவும் இருக்காது, அப்புறம் சாஃப்டாவும் இருக்கும். இதுதான் லேம் ரிப்ஸ். இத நம்ம போன்ஸோட தான் சாப்பிடணும். அதனாலதான் இந்த டிஷ் கூட நம்மளுக்கு போன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிப்ஸை நம்ம கையால சாப்பிட்றது நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. ஆனா கொரியாவோட இன்னொரு பழமொழி கேட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னா நீங்க மீட் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா நீங்க இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு கொரியாவை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கே. இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கமா தெரியுது.
அப்படியா தெரியறேன் நானு. நீ எதனால கவலையா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. திரும்பி இந்த மீட்டை சாப்பிட்டுட்டு திரும்பி கான்ஃபிடென்ட் ஆயிருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ so மச். என் கூட வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த ரிப்ஸ மென்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மீட்டை ஒவ்வொரு முறை கடிக்கும் போது ரொம்ப ஜூசியா இருக்கும். ஒருவேளை யாராவது லேம்போட யூனிக்கான டேஸ்ட்டை ட்ரை பண்ணணும்னா உங்களுக்கு இதை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அட, கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சா? இங்க பொலாக்கோரோ, அப்புறம் அவகேடோ ரைஸ், அப்புறம் ஃபிஷ் கேக் சூப் எல்லாம் இருக்கு. இன்னும் நீங்க நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணணுமே. இத செய்யறதுக்காக ரைஸ்ல சோயா சாஸ் போட்டு அது மேல பொலாக்கோரோ போடுவாங்க. அதுக்கப்புறம் அது மேல ஃப்ரைட் எக் அப்புறம் அவகேடோ போடுவாங்க. இந்த டிஷ்ஷை இன்னும் அழகாக்குறதுக்காக அது மேல லேவர் ஸ்ட்ரிப்ஸ் போடுவாங்க. இந்த முட்டையை உடைச்சு அத ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இதுல ஏதாவது கொஞ்சம் குறை தெரிஞ்சதுன்னா இந்த ரைஸ்ல நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் லேம்போட ஸ்மெல் இந்த டிஷ்ஷை இன்னும் யூனிக் ஆக்கிடும். இதுல இருக்கிற மசாலா அண்ட் அவகேடோ வாயில போனதுக்கு அப்புறம் ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. இதுல சிம்பிள் சோயா சாஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனால சாப்பிடறதுக்கு மட்டும் இது டேஸ்டியா இருக்காது, ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபிஷ் கேக் சூப் பண்றதுக்காக இதுல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்ம வாயில எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இந்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இந்தாங்க. இந்த சூப்ல சிட்ரஸ் ஃப்ரூட் ஸ்மெல் வருது. இந்த ஸ்வீட் ஃப்ரெஷ்ஷான சிட்ரஸோட வாசனை, அப்புறம் இதை செய்யறதுக்கு உபயோகப்படுத்துற மஷ்ரூம் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாய் ஃபுல்லா எண்ணெயா பிசு பிசுன்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே இது கிளீன் பண்ணிடும். இந்த ஃபிஷ் கேக்கோட டெக்ஸ்சரும் ரொம்ப அருமையா இருக்கும். இது சாப்பிடறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ்ல. லாம், என்னது இது? எனக்கு மீட் வாங்கி தரேன் தானே சொன்ன. நீங்க இங்க லேம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மறந்து போயிடுவீங்க. இங்க டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மிஸ் டோ, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இத நான் தான் உங்க 2 பேர்கிட்டயும் கேட்கணும். இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் யூ எனக்கு ரிப்போர்ட் எழுதுறதுக்காக உதவி பண்ணாரு. அதுக்காக நான் அவருக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கும் இன்னைக்கு சுவையான லேம்ப் சாப்பிடலான்னு தோணுச்சு. அதனால நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு இந்த இடத்த பத்தி தெரிய வந்துச்சு. அப்படின்னா இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் சொல்ல வரியா? இவ ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு தூரமா வந்திருக்கா. நாமளும் இதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமா, நீங்க யாரு? யாருப்பா இவரு? இவ்வளவு உயரமா ஹேண்ட்ஸமா அழகா வேற இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஆக்சுவலி இவர் தான் என்னோட ஸ்பானிஷ் டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ். ஹோலா ஹோலா ஹோலா, சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இங்க சாப்பிட தானே வந்தோம், வாங்க போய் சாப்பிடுவோம். சரி. என்னால நம்பவே முடியல. அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னதோ இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. என்ன? குவாண்டோ ஹே வாலண்டட் ஹே மனேரா. தமிழ்ல சொல்லணும்னா நம்ம எங்க போறோமோ நம்ம அங்கதான் போக முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வேண்டியதை தேடிதான் வந்திருக்காரு. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே கவலை இல்லை. இன்னைக்கு உங்களோட டேட் என்னோட தான். இது யாரு கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். முதல்ல நான் உங்ககிட்ட கேட்டது நான் தான்.
சும்மா கதை விடாதீங்க. நீங்க ரொம்ப ஃபன்னியா பேசுறீங்க. அவங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. சரி, எனக்கு ஸ்பானிஷ்ல ஏதாச்சும் கத்து கொடுங்க. ஓகே, எல்எஸ் மீ அமிகோ. மிஸ்டர் லீ, சொல்லுங்க. உனக்கு மிஸ் டோன்னா பிடிக்கும்ல? என்ன? நீ இங்க வேணும்னே தானே வந்த?